ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மட்டன் குழம்பு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே ஒரு சூப்பர் காம்பினேஷன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். மட்டன் குழம்புக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். மட்டன் 1/2 கிலோ, சின்ன வெங்காயம் 100 கிராம், வெள்ளைப்பூடு 50 கிராம் எடுத்துக்கோங்க, 4 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இப்போ பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எந்த நான்வெஜ் ரெசிபியாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் மிளகு, சோம்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. வதக்கிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம், வெள்ளைப்பூடு சேர்த்துக்கோங்க. இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடும் நல்லா வதங்கட்டும். எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம கிரேவி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. போதும். நீங்கள் தாளிப்பு சேர்த்து வதக்கும்போது கீழே அடிப்பிடிக்கும். ஸோ தாளிக்கும் போது அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சு தாளிங்க. இப்போ ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நீங்கள் மட்டன் குழம்பு செய்யும்போது எலும்பும் கறியுமா சேர்த்து போடுங்க. அப்போ டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க இந்த மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. அடுப்பை கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு குழம்புல உப்பு கூடிருச்சுன்னா ஒரு உருளைக்கிழங்க தனியாக வேக வச்சு இந்த குழம்போடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான மசாலா பார்த்துக்கலாம். சாம்பார் தூள் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. தனி மிளகாத்தூள் ஒரு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. போதும். தனி மிளகாத்தூள் நமக்கு கலர் கொடுக்கும். அதே சமயத்தில் குழம்பு நல்லா காரமாக இருக்கும். இப்போது ஒரு 1/2 ஸ்பூன் மட்டன் மசாலா சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. குக்கர் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3லேருந்து 4 விசில் போல் வேகட்டும். குழம்புக்கு தேவையான மசாலாவை நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கோங்க. ஒரு பட்டை, நட்சத்திர சோம்பு, முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு, மிளகு, ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்லா வதக்கிக்கலாம். 2 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் அதிகமாக சேர்க்க வேணாம், அப்போ குழம்பு குருமா மாதிரி போயிடும். லைட்டாக வதக்கிக்கலாம். போதும். இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறம் நான் மிக்சியில் உங்களுக்கு அரைச்சி காட்டுறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாக இருந்தால் போதும். இப்போது நம்ம இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம். இந்த இட்லி மாவுக்கு அளவு பார்த்திங்கன்னா குண்டரிசி அரைப்படி சேர்த்துக்கோங்க. பச்சரிசி 100 கிராம் போதும். உளுந்து ஒரு 100 கிராம் போதும். எல்லாமே ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுட்டு கிரைண்டரில் போட்டு அரைச்சிக்கோங்க. தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கோங்க. கரைச்சிட்டு வெளியில் ஒரு 6 மணி நேரம் இருக்கட்டும். அப்போ தான் இட்லி மாவு நல்லா புளிக்கும். இட்லி பாத்திரத்தில் தண்ணி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த மாவை உள்ளே வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் நல்லா வேக வைக்கலாம். ஓகே, இங்கே குக்கரில் விசில் அடங்கிடுச்சு. திறந்து பார்க்கலாம். வாவ், சூப்பராக வந்துருச்சு. பாருங்கள், நல்லா சூப்பராக நல்லா கலராக இருக்குது. கறியும் நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருந்த மசாலாவை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க.
இறக்க போகிற நேரத்தில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் இன்னும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு நெய் போதும். நம்ம சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம இட்லியை பார்த்துக்கலாம். பாருங்கள், 10 நிமிஷம் ஆயிடுச்சு. லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு அந்த இட்லி தொட்டு பாருங்கள். மாவு கையில் ஒட்டலை. ஓகே, அப்போ கரெக்டாக வெந்துடுச்சு. பாருங்கள், லைட்டாக தண்ணி தெளிச்சுட்டு எடுக்கும்போது நமக்கு துணியில் ஒட்டாமல் வரும் இட்லி. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு. இந்த இட்லி கூட அந்த மட்டன் குழம்பு வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலாக இருக்கும். இன்றைக்கே இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரெசிபி எப்படி வந்துச்சுன்ட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.